அயலான் இது ஒரு sci-fi ட்ராமா ஃபிலிம். இந்த ஃபிலிம் ஆர் ரவிக்குமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. சிவகார்த்திகேயன் ரகு அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. வெங்கட் செங்குட்டுவன் ஏலியன் கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. சித்தார்த் ஏலியனுக்கு வாய்ஸ் கொடுத்திருக்காரு. ராகுல் பிரீத் சிங் அதித்தி அப்படின்ற ரோல்ல பண்ணியிருக்காங்க. ஈஷா கோபிகர் எலிசா அப்படின்ற கேரக்டர்ல பண்ணியிருக்காங்க. பானுப்பிரியா சிவகார்த்திகேயனோட அம்மாவா இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இவங்க கூட ஷரத் கெல்கர், யோகி பாபு, கருணாகரன், பாலசரவணன், முனிஷ்காந்த், ஜார்ஜ் மரியன், கோதாண்டம், செம்மலர் அன்னம் இவங்க எல்லாரும் ஒவ்வொரு கேரக்டர்ல பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிலிம்க்கு சினிமோட்டோகிராஃபி நிரவ் ஷா பண்ணியிருக்காரு. எடிட்டிங் ரூபன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிலிம்க்கு மியூசிக் ஏஆர் ரஹ்மான் கம்போஸ் பண்ணியிருக்காரு. கேஜேஆர் ஸ்டுடியோஸ் இந்த ஃபிலிம்க்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஏலியன் பூமிக்கு வந்து மாட்டிக்குது. திரும்ப அதோட உலகத்துக்கு போக நினைக்குது. அதுக்கு சிவகார்த்திகேயனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஹெல்ப் பண்றாங்க. ஆனா அதை தடுத்து அதை வச்சு நிறைய ரிசர்ச் பண்ண சயின்டிஸ்ட் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த ஃபிலிம்ல 4500 விஷுவல் எஃபெக்ட் ஷாட்ஸ் இருக்கு. இந்தியாலேயே இதான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இவ்வளோ விஷுவல் எஃபெக்ட்ஸ் இருக்கிறது. ட்ரெய்லர் சூப்பரா இருந்தது. பார்ப்போம் இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு. தெலுங்குலையும் இந்த படத்தை டப் பண்ணி ஜான்வரி 12 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் பண்றாங்க. கேப்டன் மில்லர் இது ஆக்ஷன் அட்வென்ச்சர் ட்ராமா ஃபிலிம். இந்த படத்தை அருண் மாதேஸ்வரன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. தனுஷ், அனலீசன் அப்புறம் கேப்டன் மில்லர் அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. இவர் கூட சிவராஜ்குமார், சந்தீப் கிஷன், பிரியங்கா மோகன், ஜான் கோகன், அதிதி பாலன், எட்வர்ட் சோனன்பிளிக், நிவேதிதா சதீஷ், வினோத் கிஷன், நாசர், அலெக்சோனெல், இளங்கோ குமரவேல், விஜய் சந்திரசேகர், காளி வெங்கட், மேற்கு தொடர்ச்சி மலை ஆண்டனி, பாலசரவணன், ஜெயபிரகாஷ், ஸ்வயம் சித்தா, சுமேஷ் மோர், அமீர் அலி ஷைக் இவங்க எல்லாரும் ஒவ்வொரு கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி சித்தார்த் நுனி பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் நாகூரன் ராமச்சந்திரன் பண்ணியிருக்காரு. ஜிவி பிரகாஷ்குமார் இந்த ஃபிலிம்க்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. சத்யா ஜோதி ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது 1930s 40sல பிரிட்டிஷ் இந்தியாவில் நடக்கிற ஸ்டோரி. ட்ரெய்லர் செம மாசா இருந்தது. ஃபுல் ஆக்ஷன் பேக் தான். பாப்போம் ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. குண்டூர் காரம் இது தெலுங்கு லாங்குவேஜ் ஆக்ஷன் ட்ராமா ஃபிலிம். ட்ரிவிக்ரம் ஸ்ரீனிவாஸ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. மகேஷ் பாபு, பிரியா வெங்கட் ரமணா ரெட்டி அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. ஸ்ரீலீலா கீர்த்தின்ற ரோல்ல பண்ணியிருக்காங்க. மீனாட்சி சௌதாரி ராஜேந்திர ரோல்ல பண்ணியிருக்காங்க. பிரகாஷ் ராஜ் பிரியா வெங்கடசாமி அப்படின்ற ரோல்ல நடிச்சிருக்காரு. இவங்க கூட ஜெகபதி பாபு, ரம்யா கிருஷ்ணா, ஜெயராம், ஈஸ்வரராவ், சுனில், பிரம்மானந்தம், மகேஷ் அஷண்டா, ராகுபாபு இவங்க எல்லாரும் ஒரு கேரக்டர்ல பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிலிம்க்கு சினிமோட்டோகிராஃபி மனோஜ் பரமஹம்சா, PS வினோத் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் நவீன் ஒலி பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்க்கு மியூசிக் தமன் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஹரிகா நசன் கிரியேஷன் சேர்ந்து இந்த ஃபிலிம்க்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்டா இவர் ஆல வைகுந்தபுரம்லோ அப்படின்ற ஃபிலிம் எடுத்திருந்தாரு. இந்த ஃபிலிம் தமிழ் டப்டில் அவைலபிளா இல்லை. தெலுங்குல மட்டும்தான் ஜான்வரி 12 அன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. மேரி கிறிஸ்மஸ் இது ஹிந்தி லாங்குவேஜ் த்ரில்லர் ஃபிலிம். ஸ்ரீராம் ராகவன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. கட்ரினா கைஃப் மரியா அப்படின்ற ரோல்ல இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. விஜய் சேதுபதி ஹீரோவா இந்த ஃபிலிம்ல பண்ணியிருக்காரு. அஸ்வினி கல்சேகர் இன்ஸ்பெக்டர் ரோல்ல பண்ணியிருக்காங்க. இவங்க கூட ராதிகா ஆப்தே, ராதிகா சரத்குமார், காயத்ரி, சண்முகராஜன், கவின்ஜாய் பாபு இவங்க எல்லாரும் ஒவ்வொரு கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. இந்த ஃபிலிம்க்கு சினிமோட்டோகிராஃபி மது நீலகண்டன் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் பூஜா லதா ஸ்ருதி பண்ணியிருக்காங்க. பிரீத்தம் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்க்கு டிப்ஸ் ஃபிலிம்ஸ் மேட்ச் பாக்ஸ் பிக்சர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் 2 ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிறிஸ்மஸ் ஈவினிங் அன்னைக்கு மீட் பண்றாங்க. அப்ப என்ன நடக்குதுன்னு சொல்றதுதான் ஸ்டோரி. இது ஹிந்தியில வேற ஆக்டரும் தமிழ்ல வேற ஆக்டரும் நடிச்சிருக்காங்க. ட்ரெய்லர் சூப்பரா இருந்தது. பாப்போ ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. மிஷன் சாப்டர் 1 இது தமிழ் லாங்குவேஜ் ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிம். இந்த படத்தை EL விஜய் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா சஜயன், அலி ஹாசன், பரத் பூபனா, EL விராஜ், ஜேசன் ஷா எல்லாரும் ஒவ்வொரு கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. இந்த ஃபிலிம்க்கு சினிமோட்டோகிராஃபி சந்தீப் கே விஜய் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் ஆந்தோனி பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிமுக்கு மியூசிக் ஜிவி பிரகாஷ் கம்போஸ் பண்ணியிருக்காரு. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஹீரோ மிஷன்ல இருக்கிறப்போ லண்டன்ல மாட்டிக்கிறாரு. அவரை ஜெயிலில் போட்டுடுறாங்க. அப்போ ஒருத்தவங்க அவனோட பொண்ணை கடத்தி வச்சுட்டு அந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணாதான் அவளை விட்டுறதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஹீரோ என்ன பண்றாரு அப்படிங்கறத இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. ட்ரெய்லர் நல்லா இருந்தது. பாப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. ஹனுமான் இது தெலுங்கு லாங்குவேஜ் சூப்பர் ஹீரோ ஃபிலிம். இந்த படத்தை பிரசாந்த் வர்மா டைரக்ட் பண்ணியிருக்காரு. பிரைன் ஷோ என்டர்டைன்மெண்ட் இந்த ஃபிலிம்க்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிலிம்ல தேஜா சஜா, அமிர்தா ஐயர், வரலட்சுமி சரத்குமார், ராஜ் தீபக் செட்டி, வினய் ராய் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க.
அஞ்சன்றி அப்படின்ற ஒரு கிராமத்துல நடக்கிற ஸ்டோரி தான் இந்த படத்தோடது. இப்போ பிரசாந்த் வர்மா சினிமாட்டிக் யூனிவர்ஸ் கிரியேட் பண்ண போறாரு. இந்த ஃபிலிம் மாரி அடுத்து ஆதிரான்ற படம் எடுக்கிறாரு. இப்போ இந்த ஃபிலிம்க்கு சினிமாட்டோகிராஃபி தஸ்ராதி சிவன்ரா பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் சாய் பாபு டலரி பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்க்கு மியூசிக் அனுதீப் தேவ் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை தமிழ்லையும் டப் பண்ணி ஜான்வரி 12 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் பண்றாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.